வணக்கம் டெய்ஸி விலாக் தமிழ். இன்றைக்கி நம்முடைய சேனலில் ப்ரெட்டு வச்சு குயிக்காக ஈஸியாக நல்லா டேஸ்டியான டெசர்ட் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த 1 லிட்டர் பால் நல்லா 1/2 லிட்டர் பால் ஆகிற வரைக்கும் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு 1 கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து பால்லே ஒரு 1.5 கப் அளவுக்கு கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். விஸ்கிலன்னு இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ பாதியாக சுண்டின பாலில் இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடர் போட்டு நல்லா ஓரளவுக்கு க்ரீமியாக வர அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கலாம். இதை கஸ்டர்ட் பவுடர் பாலில் ஊற்றுறப்ப நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைனா கட்டி பிடிச்சிக்கும். நல்லா ஓரளவுக்கு திக்காக வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை ஏற்கனவே கஸ்டர்ட் பவுடரில் ஓரளவுக்கு இருக்கும். அதோடு சேர்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக வந்துருச்சு. நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். ரொம்ப ஆறக்கூடாது, ஓரளவுக்கு மிதமான சூட்டில் இருக்கட்டும். இப்போ ப்ரெட்டை இந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌன் பார்ட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ட்ரேயில் இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சதில் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுக்கிற கஸ்டர்ட் மில்க்கை இதிலே போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃபுல்லாகவே அந்த ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் அது சரியாக நல்லா உள்ளே இறங்காது. நல்லக்கு ஓரளவுக்கு க்ரீமியாக இருந்தால் போதும். நமக்கு பிடிச்ச நட்ஸை இது மேலே லைட்டாக தூவிக்கலாம். அடுத்தது கீழே எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணமோ அதே மாதிரி மேலேயும் ப்ரெட்டு நம்ம கரெக்டாக அதை கட் பண்ணி வச்சு அப்படியே மேலேயே வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிற கஸ்டர்ட் மில்க்கை இதில் போட்டுக்கலாம். கீழே எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் மேலேயும். இப்போ ஃபுல்லாக போட்டுட்டோம். இருக்கிற எல்லா கஸ்டர்ட் மில்க்கையும் இதிலையே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மேலே நட்ஸு தூவி ஃப்ரிட்ஜில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வச்சு 2 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நமக்கு பிடிச்சமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ரிச்சாக, ரொம்ப குயிக்காக, நல்ல ஈஸியான டேஸ்டியான ப்ரெட் டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.